எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 234 தொகுதி ஃபுல்லாக நம்ம டிவி கட்சி அண்ணன் விஜய் அண்ணன் தளபதி அவர்கள் இன்னும் 5 சீட்டு தான். 107 வந்துட்டார். இன்னும் 5 சீட்டு தான். இன்னும் 5 வந்துச்சுனாக்கா அண்ணன் அறிவிச்சுவாங்க வந்து சிஎம்னு. 234 தொகுதி சிஎம்னு சொல்லி அறிவிச்சுருவாங்க. நீங்கள் என்ன பண்ண அவரோட ரசிகர்கள் அவரோட தொண்டர் யாராக இருக்கிறீங்களோ, என் பேர் செல்வம், என்னோட பட்டை பேர் டூமா செல்வம். இந்த கண்ணி நகரில் டூமா செல்வம்னாக்கா எல்லோரும் சொல்லுவாங்க யார் கேட்டாலும். இந்த வீடியோ உன்னிப்பாலாம் கவனிங்க. போயிட்டு எங்கெங்கே கோயில் இருக்குதோ அங்கங்கே கோயிலெல்லாம் போட்டு ஒரு கல்புரம் மெய்குத்தி எல்லாமே போய்ட்டு இது பண்ணி வேண்டுக்கும். நம்ம வேண்டுற இதில் இருக்குது. நம்ம கொளுத்துற மெய்குத்தி கொளுத்துற கல்புரம் அதில் தான் இருக்குது அண்ணனோட வெற்றி அடியாக தான் இருக்குது. அப்போ தான் தெரியும். நான் பொழுமை வச்சு கொடுத்துட்டு தான் போனேன். விஜய் தலைவர் கேட்கணும், விஜய் அண்ணன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெய் வச்சு கொடுத்துட்டு வெளியே போயிட்டு உள்ளே வரேன். உள்ளே வந்து ஃபேனை போடுற மெய் வச்சு அடிச்சு சரிங்களா. என்ன பண்ணுங்க எல்லாமே தொகுதியிலையும் வேப்பலரை அறிவிச்சார்ல, அவங்க எல்லாரும் போகும். எல்லோரும் போயிட்டு அந்தந்த கோயிலில் போய்ட்டு ஒரு வத்தி மெய்குத்தி கல்பனை என்ன கொடுத்துட்டு இதுமாரி வேண்டுதல். கடவுள் இல்லாமல் வந்து நம்ம ஒருத்தர் சிஎம் ஆக முடியாது. கடவுள் சக்தியால் தான் நம்ம ஒருத்தர் நாட்டுக்கு சிஎம் ஆகிறதும் கடவுள்கிட்ட தான் இருக்குது. நம்ம கீழே இறங்குறதும் அந்த கடவுள்கிட்ட தான் இருக்குது. நம்ம மக்கள் எல்லாம் நினச்சா தான் நம்ம சிஎம். அதுக்கு மாரி மேலேயும் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் கடவுள். மேலேருந்து யார் யார் அக்கிரமணம் பண்ணுறதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாருல, அவர் தான். எல்லாம் போயிட்டு எல்லாம் வேணுங்க போயிட்டு நாங்கள் போயிட்டு சர்ச்சில் போய் நான் வேண்டிட்டு வரேன். நான் வேண்டிட்டு வந்து இந்த வீடியோ போடுறேன். சரி, அண்ணன் சிஎம் ஆகிறதுக்கு நான் வீடியோ போட்டு தான் இருப்பேன். அவர் சிஎம் ஆகணுன்னு தான் நான் வீடியோ போட்டு நிப்பாட்டுவேன் சரிங்களா. 10 வருஷம் நான் திமுக இருந்தேன். 21 வருஷமாக திமுக கட்சியில் இருந்தேன். 11 வருஷமாக 5/10/2010 அதுலேருந்து 2005 திமுக கோசம் வந்து வேலை செஞ்சுருந்தோம். நான், எங்கள் சித்தப்பா, எங்கள் தம்பி, என் குடும்பமே. இது அவங்க 5 பேர் இறந்துட்டாங்க. 5 பேர் இறந்த உடனேயும் என் குடும்பத்தை அவங்களுக்கு எதுவுமே செய்யலை. முதலமைச்சரும் சரி தான், எம்பி கழிச்சாங்க அவங்களும் சரி தான், எம்எல்ஏ 2 வாட்டி கழிச்சார் பார் அதுவும், சிஎம்மும் கழிச்சார் ஒரு வாட்டி அதுவும். அதெல்லாம் மனசில் எடுத்துட்டு தான் நான் வந்து விஜயநகர் கூட வந்து சேர்ந்தேன். அவரோட இதில் வந்து இப்போ கூட இது குரூப்பில் வந்து பாட்டு கூட வந்து அவரோட பாட்டு தான் வரும். தளபதி விஜயநகர் பாட்டு தான் வரும். அதனால் போய் என்ன பண்ணுவேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல அண்ணன் ஓட்டுனா இங்கே வாங்குகிறேன். மக்கள்கிட்ட பேசி ஜனத்துக்கிட்ட பேசி நான் போட வைக்கிறேன். நம்ம பணத்தை கொடுத்து யாரையும் நம்ம சாதிக்கக்கூடாது. அன்பால் போடுறாங்க ஒரு ஓட்டு, அந்த ஓட்டு தான் நிரந்தரமாக நிற்கும். அப்போ தான் கெலிக்கவும் முடியும். இந்த துட்டு வாங்கி காசு கொடுத்து போடுறாங்க அந்த ஓட்டு. அந்த ஓட்டு போடுறலாம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அடிமை. ஒரு மாடு, ஆடு, கோழி, நாய் இவங்களாம் இப்படி வச்சுக்கிறாங்க. அந்தமாரி அவங்க பின்னாடி நம்ம சுற்றி வந்துன்னு இருக்கணும். 10 வருஷமாக நான் ஓட்டு போட்டு இது என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. சாப்பிட்ற சாப்பாடு கஷ்டப்பட்டு பாலிட்டி பிள்ளைலாம் என்னை எடுத்துகிட்டு தனியாக போயிருக்கிறாங்க. ஏல் நகரில், நான் கனி நகரில் இருக்கிறேன், அவங்க ஏல் நகரில் இருக்கிறாங்க. 2 ஒய்ஃபும் நான் பண்ண பாவத்துக்கு என்னை வந்து பழி வாங்குறாங்க. எப்படின்னாக்கா, நீ நல்லா இருக்கும்போது எங்களுக்கு எதுவுமே செய்யலையே, நீ கஷ்டப்படு, நீ எப்போ உணர்றியோ உணர்ந்து நல்லா ஆகுறியோ நல்ல நன்மைக்கு வரியோ அப்போ தான் நான் வருவேன்னு வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. 2 பொண்ணும் கல்யாணம் வச்சுக்கிறேன். கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு எனக்கு தேவை பணம். அந்த பணத்தை விஷயம் எனக்கு செய்ய மாட்டாருனாக்கா, எங்கள் அம்மா செத்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டு எவ்வளோ சர்டிஃபிகேட் தான் இருக்குது. ரேஷன் கார்டு தொலைஞ்சி போச்சு, திருட்டு பாசம் திரும்பி போயிட்டாருங்க. அந்த ரேஷன் கார்டே மிஸ் ஆகிடுச்சு. ஓட்டு ஐடி ஆதார் கார்டில் வந்து எங்கள் சித்தப்பா பேர் இருக்குது, சரவணன்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா பேர் அர்ஜுனன், செல்வம் அப்பா பேர் அர்ஜுனன், எங்கள் அம்மா பேர் சரோஜா, என் தங்கச்சி பேர் சாந்தி. இப்படி தான் இருக்குது.
அதனால் எப்படியாச்சும் அண்ணன் சிஎம் ஆகிட்டு அதுக்கோசமாக நான் வேண்டுறேன். அவர் திண்டிக்காக படுக்கும் போதெல்லாம் மேகத்தி கொளுத்திட்டு தான் படுக்கிறேன். நான் தூங்குறதுக்கு என்ன டைம் ஆகுது நைட்டில் மணி 12, 1 ஆகுது நான் தூங்குறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக முடியும் போது தான் அது அப்படி தான் போய் படுப்பேன். பார்த்துட்டு காலையில் ஒரு 7 மணிலாம் எழுந்துப்பேன். எழுந்துன்னு குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் பண்ணி அப்படி வெளியே வருவேன். நான் தலைவர் கிடைக்கணும், விஜயனை கேட்கணும். விஜயனை ஜெயிச்சாருனாக்கா நம்ம எல்லாம் நல்லா இருக்கலாம். 234 தொகுதி அவர் ஓட்டு போட்டாங்க பார், அந்த ஜனமும் நல்லாயிருக்கும். அவர் அந்த ஜனத்தில் வேண்டி பார்க்கல, எல்லா மக்களும் தான் பார்க்குறாரு. அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் நல்லா இருக்குது. அவருக்கு தேவை மக்கள் ஜனம், எல்லா ஜனமும் தான் அவருக்கு தேவை. இந்த கட்சி வேணாம் அந்த கட்சி வேணாம் அதெல்லாம் இல்லை. எல்லா கட்சியில் இருக்கிற ஜனம்லாம் எல்லோரையும் ஒன்றா தான் பார்க்குறாரு. யாரையும் வெறுத்து பார்க்கல. அது உறவை இன்னும் 1 ஹவரில் நான் போய் டிவியை போய் பார்ப்பேன். டிவியில் என்ன போகிறான்னு சொல்லி போய் பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல்லில் பேசுவேன். சரிங்களா? எல்லாம் ஃபோனில் பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசுவேன். ஏன்னா ஃபோனில் பேசுகிறோன்னாக்கா நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் நோட் பண்ணுறதுக்கு காவல்துறை ஐஎஸ்சியில் போட்டு நம்மளை நோட் பண்ணி தான் இருப்பாங்க. சைபர் கிரைம் நம்ம